ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வெவ்வேறு விதமான சம்மு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நாம் பார்க்க போகிறது வந்து வட்டி வீதம் அதிகரிப்பு குறைப்பு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வட்டி வீதம் அதிகரிப்பு குறைப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தா நம்ம அந்த சம்மை எப்படி போடுறது அப்படின்றது தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வட்டி வீதத்தையும் ஆண்டையும் எடுத்த உடனே ஆண்டு மற்றும் வட்டி வீதம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த மல்டிப்ளை பண்ணதை 800ஓட வச்சு மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து உயர்த்தினால் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆன்சரை தொகையோட மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா ப்ளஸ் பண்ணணும். உயர்த்தினாலும் கேட்டால் ப்ளஸ் பண்ணணும், குறைத்தாலும் கேட்டால் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ வந்து சம்முக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 1040 மாறுகிறது எனில் மேலும் 2% வட்டி வீதம் உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. நான் எடுத்தோடனே என்ன சொன்னேன்னா, ஆண்டையும் அதுக்கப்புறம் வட்டி வீதத்தையும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஆண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள், வட்டி வீதம் வந்து 2%. ஸோ இதை வந்து 3 2 6, இதை நம்ம வந்து 6% அப்படின்னு நம்ம சும்மா வச்சுப்போம் கொஞ்சம் ஷார்ட்கட்டுக்காக. 6% வச்சுட்டு இதை எதோட மல்டிப்ளை பண்ணணும்னா அசலோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அசல் வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறுது அப்படின்றத பொறுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் அசல்னு எடுத்துக்கணும். இதுவா மாறுதுன்றத மொத்த தொகைன்னு எடுத்துக்கணும். ஸோ 6/100 இன்ட்டு 800 நம்ம வச்சுக்கணும். 2 0க்கு 2 0, 2 0 கேன்சல் பண்ணிக்கிட்டோம். 6 8 48. இப்போதான் நம்ம இங்கே பார்க்கணும். உயர்த்தினால்னு கேட்டாங்கன்னா நாம தொகையோட வந்த ஆன்சரை கூட்டிக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்த்தினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்த தொகை வந்து 1040. இந்த வந்த ஆன்சரை 48ஓட கூட்டினாங்கன்னா அதுதான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். 8 8 0 8 1. அதனால உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவா மாறும்னா 1088 மாறும். அடுத்த சம் என்னன்னா, ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600 மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும். இதுதான் வந்து இங்க சம்மு. இங்க என்னன்னா ஒரு விஷயம் இந்த விஷயமா மாறுது. அப்ப அந்த ஒரு விஷயம்தான் அசல் எடுத்துக்கிட்டோம். இதுவா மாறுதுன்றத தொகைன்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்த உடனே நம்ம ஆண்டு அப்புறம் வட்டி வீதம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 × 5%. இதை வந்து நம்ம 4 5 20% அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சும்மா வச்சுக்கலாம் நம்ம ஞாபகத்துக்காக. அதுக்கப்புறம் இன்ட்டு அசலை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1200 20/100 இன்ட்டு 1200. 12 × 2 24, 24 240 வந்து ஆன்சர் வரும். இப்போ அந்த 5% குறைத்தால் அப்படின்னா தொகையோட நம்ம மைனஸ் பண்ணணும். அங்கே வந்து உயர்த்தினால் கொடுத்துருக்காங்க, ஆனால் மொத்த தொகையோட நம்ம ப்ளஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். என்னன்னா 1600 தான் தொகை, ப்ளஸ் 240 04 சாரி மைனஸ் தான் பண்ணோம். 0 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 4 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 1360. ஸோ வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அந்த தொகை வந்து எவ்வளவா மாறும்னா 1360 மாறும். அடுத்த சம்மு, ரூபாய் 900 ஆனது 3 ஆண்டுகளில் 1200 மாறுகிறது எனில் மேலும் 3% வட்டி விகிதத்தை உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே தான், ஒரு பொருள் வந்து இப்படியா மாறுது. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து அசல்னும் எண்டிங் ஸ்டேஜை வந்து தொகைன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்த உடனே ஆண்டு அப்புறம் வட்டி வீதம் அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 3 9, அதை வந்து பர்சன்டேஜ் நாம் வச்சுப்போம். இன்ட்டு அசலோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது 900. 9/100 இன்ட்டு 900. இங்கே கேன்சல் பண்ணிட்டோம். 9 9 81. இங்கே வந்து வட்டி உயர்த்தினால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தொகையோட இதை நம்ம கூட்டிக்கிறோம். ஸோ 1281 1281 வந்திருக்கு ஆன்சர். அடுத்த சம்மும் இதே மாடல் தான். ரூபாய் 1000 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1150 ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை காண்க. ஒரு விஷயம் இப்படியா மாறுது. அப்போ அந்த ஸ்டார்டிங் விஷயத்த வந்து அசல்னு வச்சுப்போம், எண்டிங் விஷயத்த நம்ம வந்து தொகைன்னு வச்சுப்போம்.
இப்போ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டு மற்றும் மட்டு வீதம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 ஆண்டு இன்ட்டு 3% ஈக்குவல் டு 9% அப்படின்னு வச்சுக்கிட்டு இன்ட்டு அசலை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அசல் வந்து 1000 ரூபாய். 9/100 இன்ட்டு 1000 ரூபாய். கேன்சல் பண்ணி 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 90 வருது. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதிகரித்தால்ன்ற வார்த்தை தான் வந்திருக்கு. ஸோ நம்ம தொகையோட கூட்டிக்கணும். அப்போது மொத்த தொகை வந்து என்னன்னா 1150 ப்ளஸ் வந்த ஆன்சர் வந்து 90. ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 9 10 9ஓட 5 கூட்டினா 10 11 12 14 4 மீதி 1 2 1240. அதனால 3% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னா 1240 தான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.